பிரைஸ்லா சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடல் இல்லை. சாம்ஸ் 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க வேதத்தோடு பாதத்தில் விழுந்து கிடப்பப்பா, உங்க பிரசன்ன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில் விழுந்து கிடப்பப்பா, உங்க பிரசன்ன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. நல்லாவியானவர் என்னை நடத்தி செல்வீரே, என்னாவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. நீ செல்லாளமே ஐயா அழைத்து செல்வீரே, நீ செல்லாளமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலேயே யாருடைய வார்த்தை வேண்டுமானாலும் நிலைக்கும் என்று யாராவது நம்பினாங்க அப்படின்னு சொன்னால் நம்புறவங்க ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க. ஏன்னா வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையை ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இயேசுவுடைய வருகையை எவனாலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அவருடைய வருகையை இந்த தேசத்தில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வருகை வருவது உண்மை, அதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்போது யார் அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போவார்கள்? அவருக்காக யார் காத்திருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை யார் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறார்களோ, ஏசப்பா தான் என் வாழ்க்கை, ஏசப்பா தான் என்னுடைய ஜீவன், ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அப்பா மேல பாரத்தை வச்சு யார் இருக்கிறாங்களோ அவங்க அவருக்கு முன்பதாக நிற்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் இடரில் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை நேசிக்கணும். இந்த பைபிள் வேதத்தை நேசிக்கணும், இந்த பைபிளை நேசிக்கணும், இந்த ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பங்களில் பிரச்சனையே கிடையாது. இந்த வார்த்தையை நேசிக்கும் போது பிஸ்னஸில் பிரச்சனையே கிடையாது. இந்த வார்த்தையை நேசிக்கும் போது சபைகளில் பிரச்சனையே கிடையாது. இந்த வார்த்தையை நாம் நேசிக்கணும். அழகா வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடல் இல்லை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஏசப்பா கூட்டிட்டு போவாரு, நம்ம ஏசப்பா சேர்த்து கொள்வாரு. ஏசப்பா கூட்டிட்டு போவாரு, நம்ம ஏசப்பா சேர்த்து கொள்வாரு. லல்லா 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 தன்ன சந்தாரான சகந்தாகனோ. ஆண்டுடைய நாமத்துக்காக சொல்கிறேன், வேதத்தை நேசிங்களேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவருடைய வார்த்தையின் பேரில் சந்தோஷமாக இருங்க. அவருடைய வார்த்தைக்காக மகிழ்ச்சியாக இருங்க. அது சந்தோஷத்தை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், நிம்மதியை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கடந்து வரும். நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக அவர் நமக்கு செய்வார். இந்த வேதத்தை நேசிக்கணும். வேத வாக்கியங்களும் தேவாவினால் அள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு மறுரூபமாக மாற்றும், நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த அன்பு பிரசனத்தை இழந்துடாதீங்க, அந்த கிருபையின் பிரசனத்தை இழந்துடாதீங்க. அப்போ நீர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் அன்பை நோக்கி நம்ம கேட்கும்போது நம்மளை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஆமாம், உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது, கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவருடைய நாமத்திற்காக இந்த வேதத்தை நேசிங்க. காலையில் எழுந்த உடனே முதலாவது பைபிளை தேடுங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறான்னு சொல்லி ஜெபத்தில் காத்துடுங்க. கர்த்தர் பேசுவார். உடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம். நேற்றத்தில் நேசிக்காததுனால பிரச்சனை வந்துச்சில்ல, இன்னைக்கு சமாதானமாக கர்த்தர் மாற்றுகிறார், சந்தோஷமாக மாற்றுகிறார், நிம்மதியாக மாற்றுகிறார். உங்களுக்கு இடல் கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய அன்பை நேசிக்கிறீங்கல்ல, அவருடைய வாயின் வார்த்தையை நேசிக்கிறீங்கல்ல, அவருடைய ஏக்கமே இந்த வேதம் தானே, அவருடைய எண்ணமே வேதம் தானே. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே.